ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கருங்கல் இயேசு நம்மோடு சபையின் சார்பிலே என்னுடைய அன்பான வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நெருக்கமான இந்த காலகட்டத்திலே அவருடைய உன்னதமானுடைய மறைவுக்குள்ளும் அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளும் அவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளை பொதிந்து வைப்பார் என்ற இந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அடியனுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. அன்பானவர்களே, நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலம் ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நமக்கு விரும்புகிற காரியம் பரிசுத்தம். ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதாவது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய ஆண்டவரை நம் யாரும் தரிசிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தம் அடைய வேண்டும். அந்த பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்தால் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிற இடத்திலே நமக்கும் ஒரு நிலையான ஒரு இடம் நிச்சயமாய் நமக்கு உண்டு. அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், இந்த உலக ஓட்டத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற நன்மையான காரியம், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன், அதாவது கால்கள் நடக்க முடியாத ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையில் 4 வீல் வண்டியில் கைகளை வைத்து தள்ளி தள்ளி கஷ்டப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் நடந்து போகிறான், அவனை முந்தி போகிறான். முந்தி போகும் பொழுது இந்த கைகளை வைத்து தள்ளி தள்ளி அந்த வண்டியிலே போகக்கூடிய நினைக்கிறான், ஆண்டவரே, எனக்கு இந்த இவனை போற கால்களை தந்திருப்பீரானால் நானும் இப்படி கஷ்டப்பட்டு இந்த வண்டியை தள்ளி தள்ளி நடக்கணுமா, நான் போகணுமா? அவன் அழுதுகிட்டே பேசுகிறான். சரி, நடந்து போய்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். நடந்து போயிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த உச்சி வெயில் கொஞ்சம் அடிக்குது. பின்னாடி ஒரு சைக்கிள் ஒருத்தன் வாரான். இவனை தாண்டி போகிறான். தாண்டி போகிறவன், அந்த நடந்து போகிறவன் நினைக்கிறான், அந்த சைக்கிள்காரனை பார்த்துக்கிட்டு, ஐயோ, இந்த உச்சி வெயிலில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறேன், இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டி இருக்குது. ஆனால் அவனை போல எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிக்கிட்டு நடந்து போகிறவன் சைக்கிளை எதிர்பார்க்கணும். சைக்கிளில் போயிட்டே இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு ஏற்றம் வருது. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வரும். அந்த ஏற்றம் வந்த உடனே அந்த சீட்டில் இருந்து சமட்டினவன் எழும்பி நின்று கஷ்டப்பட்டு சமட்டுறான். பின்னாடி ஒரு ஸ்கூட்ரு இவனை தாண்டி போகுது. அந்த ஏற்றத்தில் தாண்டி போகுது. சைக்கிளை கஷ்டப்பட்டு சமட்டக்கூடிய நினைக்கிறான், ஐயோ, எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்கூட்ரு இருந்துன்னா நான் கஷ்டப்பட்டு சமட்டணுமா என்று சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு கஷ்டமாக போகிறான். இந்த ஸ்கூட்டருக்காரன் போயிட்டே இருக்கிறான். மழை பெய்யுது. ஒரு மரத்தடியில் போய் ஒதுங்கி நிற்கிறான். மரத்தடியில் போய் ஒதுங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் ஒரு 4 வீல் வாகனம் கிளாஸை அடைச்சி போட்டுக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. உடனே நினைக்கிறான் இவன், இந்த மழை நேரத்தில் எனக்கு ஒரு கார் இருந்துன்னா நல்லா இருக்குமே என்று சொல்லிக்கிட்டு மனுஷன் நினைக்கிறான். ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டு நிற்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அல்ல, இப்படி நினைக்கிறான். அப்போ ஒரு வாழ்க்கையில்
தள்ளக்கூடியவன் நினைக்கிறான் கால் இருந்தா நல்லா இருக்குமே, நடந்து போகிறவன் நினைக்கிறான் சைக்கிள் இருந்தா நல்லா இருக்குமே, சைக்கிளில் போகிறவன் நினைக்கிறான் ஸ்கூட்டரில் போனால் நல்லா இருக்குமே, ஸ்கூட்டரில் போகிறவன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் கார் இருந்தா நல்லா இருக்குமே. மனுஷன் நாட்கள் போக 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 மேலானவைகளை நாடி உலகத்தில் உள்ளத சரி நல்ல இது 100% தேவையானது ஒன்று. அதுபோல நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுவதற்கு சில தகுதி இருக்கிறது. உலகத்திலே வாழும் பொழுது, உலகத்தில் ஜெபிக்கும் பொழுது, உலகத்தினுடைய சில அசுத்தங்களும் உலகத்தினுடைய சில பாவங்களும் சில அக்கிரமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி விடாதபடிக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது இந்த நாள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால் இச்சை. அதாவது நம்முடைய கண்கள் பார்க்கிறதை அது நம்முடைய வாழ்க்கையிலே இச்சிக்கிற சில காரியங்கள். அதாவது ஒரு மனுஷன் ஒரு ஆள் நல்ல சாரி உடுத்திருக்குது, அதை பார்க்கறது தவறல்ல, அதை இச்சித்து இது போல எடுக்கணுமே அது தவறு. ஒரு ஆள் வீடு கட்டி இருக்குது, அதை பார்க்கறதுனால தவறல்ல, அதை விட அதிகமான வீடு பெருசாக வீடை கட்டணும்னு சொல்லி நினைப்பது தவறல்ல, நான் இது போல கட்டணுமே அது ஒரு இச்சிக்கிற சில அனுபவங்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இச்சிக்கிறது. வேதத்திலே சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே அதிலே 14, 15 அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு 1, 14 அந்த 15 அந்த வசனத்தை படிப்போம். பாருங்கள் என்ன சொல்லுகிறது. அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்யறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த இச்சை இழுக்கிறது, அவைகளில் அவன் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 3 காரியங்கள். ஒன்று, அவனவன் தன் சுய இச்சைகளினாலே, சுய இச்சை, அந்த சுய இச்சை அவனை என்ன செய்து முதலாவது இழுக்கிறது, இழுக்கப்பட்டு அதில் சிக்கிக் கொள்ளுகிறான். அதில் என்ன செய்கிறான், சிக்கிக் கொள்ளுகிறான். அதில் சிக்கிக்கொண்டு அந்த சிக்கப்பட்ட இடத்துல பலவிதமான சோதனையை, வேதனையை, அந்த இச்சையிலிருந்து மீள முடியாதபடிக்கு பல சோதனை அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அன்பானவர்களே, சோதனை கடந்து வருகிறது. அந்த சோதனை எப்படிப்பட்ட நிலைமையிலே, இச்சையானது அவனவன் தன் இச்சையினாலே அவன் இழுக்கப்பட்டு, அந்த இச்சை அவனை இழுக்கிறது, இச்சை அவனை வாழ்க்கை இழுக்கிறது, அதில் சிக்கிடுதான். அதாவது ஒரு பாம்பு வலையில சிக்கிட்டுன்னு சொன்னா அதுக்கு போக முடியாதபடிக்கு புரண்டு 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 கிடக்கும். எங்க சபையில் உள்ள ஒரு விசுவாசி சொன்னாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு முன்னால வலை போட்டேன், ஒரு பெரிய நல்ல பாம்பு அது உள்ளுக்க சிக்கிட்டு கிடக்கு, சீறிட்டு கிடக்கு பாஸ்டர், அடிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. நான் 2 பேரை அனுப்பி விட்டேன். 2 பேரை அனுப்பி விட்ட உடனே அவங்க என்ன செய்ய, அந்த நல்ல பாம்பை அடிச்சு கொன்னுட்டான். அன்பானவர்களே, அந்த சொல்ல போனா சில நேரத்தில் அது சிக்கிறது வலையிலே, இந்த நல்ல பாம்பு சிக்கிறது, மனுஷன் இச்சைகளிலே சிக்கிறான். அந்த இச்சை எப்படிப்பட்ட அந்த இச்சை இழுக்கப்பட்டு சிக்கொண்டு அவர் பல விதத்திலும் சோதிக்கப்படுகிறார். இந்த சோதனை எது வருகிறது, அது பின்பு இச்சையானது கற்பம் தரிக்கிறது. என்ன செய்கிறது, தேவனுடைய பிள்ளைகளே, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 7 மாசம் 8 9 அந்த 10 மாசம் பிள்ளை வளருவது போல இந்த இச்சையானது என்ன செய்கிறது, கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்து அது உள்ளுக்கே இருந்து என்ன செய்கிறது, வளர்ந்து 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 அந்த இச்சை என்ன கொண்டது, பாவம். இச்சையானது கற்பம் தரித்து அது என்ன செய்கிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது.
அந்த இச்சை மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிக்கிறான், இழுக்கப்படுகிறது, சிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறான். அது என்ன செய்ய? கற்பம் தரிக்கிறது. அந்த கற்பம் என்ன செய்கிறது? அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தை பிறப்பிக்கிறது. அது பாவத்தை உண்டு பண்ணுகிறது. அன்பானவர்களே, அந்த பாவம் பூரணமாகும் பொழுது அது என்ன செய்கிறது? மரணத்தை பிறப்பிக்கிறது. கவனமாய் கேளுங்கள். அந்த இச்சை என்ன செய்கிறது? மனுஷனுடைய வாழ்க்கையில அதை இழுக்கிறது. அது என்ன செய்கிறது? அது மாத்திரமல்ல, சிக்கொண்டுகிறது, சோதிக்கப்படுகிறது, கற்பம் தரிக்கப்படுகிறது. அது பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. அதுதான் தேவனுடைய மாமிசத்துடைய கிரியைகள். அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அது ஆவின் சிந்தை நமக்கு ஜீவனும் சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆவின் சிந்தை நமக்கு ஜீவனையும் சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த பாவத்தினுடைய சிந்தை நமக்கு என்ன வருகிறது? அது என்ன செய்ய? மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பொருளை பார்ப்பது தவறல்ல, அதைவிட அதிகமானதை வாங்குவது தவறல்ல. இதுபோல செய்ய வேண்டுமே, இதுபோல நான் யோசிக்க வேண்டுமே என்று சொல்லி நீ நினைப்பது தவறு, தவறு. அதனாலே கர்த்தருடைய அந்த கரத்திலே சொல்லுகிறது, ஆண்டுடைய சமத்திலே அந்த இச்சையின் பயங்கரம் என்ன? அந்த இச்சையினுடைய பயங்கரம் என்ன? அந்த 1 தெசலோனிக்கேயர், அந்த 1 தெசலோனிக்கேயர்ல என்ன சொல்லுகிறது? 4ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது படியுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து, அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் நம்மிடத்துல பணத்தை எதிர்பார்க்கல, நம்முடைய பொருளை எதிர்பார்க்கல, நம்முடைய சொத்தை எதிர்பார்க்கல. அந்த இருதயத்துடைய தூய்மையை, நம்முடைய உள்ளத்துடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதாவது மனுஷனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் என்று நம்ம பரிசுத்தமாக வேண்டும். அந்த பரிசுத்தம் தேவ அந்தபடியே நீங்கள் அந்த வேசி மார்க்கம் என்று சொன்னால் அந்த இச்சைகளுக்கு விலகிருங்கள். அந்த இச்சைகளுக்கு விலகி அந்த இச்சைகளுக்கு விலக வேண்டும். காரணம், அந்த வேதத்தில் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு தொடர்கிறேன். அந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த 7ஆவதும் 10ஆவதும் ஆண்டவருடைய கற்பனை என்ன, அந்த கட்டளை என்ன? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த இச்சை குறித்து பேசுகிறது. சரி, நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பிள்ளைகளே, அந்த 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை படித்தோம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல், மோக இச்சைக்குள் படாமல். அஞ்ஞானிகள் உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இச்சை அதிகமாக பெருகுகிறதா? அது தேவனை அறியாத அஞ்ஞானிகள், மற்ற புறஜாதி மக்கள் அஞ்ஞானிகளைப் போல, அந்த வேதம் சொல்லுகிற தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், மோக இச்சைகளுக்கு உட்படாமல், இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்துடைய பெருமை. தேவ பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனுஷனோடு
அதாவது விபச்சாரம் பண்ணுவதை விட புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கண்கள் பார்த்து அதை இச்சித்து விட்டால் அது விபச்சாரம் பண்ணி ஆகிவிட்டது என்று சொல்லி வேதம் தெளிவாக இதுதான் மோக இச்சை. ஒரு ஆணை பார்ப்பது தவறல்ல, ஒரு பெண்ணை பார்ப்பது தவறல்ல. பார்த்து விட்டு அவங்களுடைய நம்முடைய கண்கள் வித்தியாசமாக அவருடைய வாழ்க்கையில் செயல்படுமானால் இது மோக இச்சை. இந்த மோக இச்சைகளுக்கு நம்முடைய ஜீவியங்கள் இடைபடாதபடிக்கு இந்த மோக இச்சை வயதானவர்களுக்கும் இருக்கிறது, வாலிபர்களுக்கும் இருக்கிறது, சிறு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அந்த மோகத்தினுடைய இச்சை இன்றைக்கு வாலிப பிராயத்தில் எல்லாம் பார்க்கிற வேளையில இந்த மோக இச்சை ஒரு பெண்ணை பார்த்து விட்டார், ஒரு ஆணை பார்த்து விட்டார், அழகாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான் சொல்லி நினைப்பது தவறல்ல. அது மோக இச்சை. ஒரு முறை பார்ப்பது தவறல்ல, இரண்டாவது முறை பார்ப்போம் என்று சொல்லி அதை கூர்மையாய் பார்க்கும் பொழுது அது மோக இச்சைகளுக்குள் மனுஷனை கொண்டு தள்ளிவிடுகிறது. அது கற்பம் தரிக்கிறது, பாவத்தை பிறக்கிறது, அது மரணத்தை கூட என்ன செய்து விடுகிறது, கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களின் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அதாவது தேவனை உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை, இந்த சரீர பாண்டத்தை இந்த மோக இச்சைகளுக்கு இடம் கூடாதபடிக்கு, அதாவது அந்த கண்களுடைய இச்சைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆண்டவர் சொல்ற பரிசுத்தமாயும் கனமாயும், அதாவது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, பரிசுத்தம் உள்ளதாயும். ஏன்னு சொன்னா அந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல, இந்த சரீரம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம். இந்த சரீரத்திலே நாம் பாவம் ஆளுகை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறது பரிசுத்தம் உள்ளதாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி ஒவ்வொரு நாள் அறிந்து. அது கனத்துக்குரியது. இந்த சரீரம், இந்த கண்கள் கனத்துக்குரியது, இந்த காதுகள் கனத்துக்குரியது, இந்த மூக்குகள் வாய்கள் கனத்துக்குரியது. அருமையானவர்களே, இவைகளை அந்த மோக இச்சைகளுக்கு உட்படுத்தாதபடிக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் சரீரம் முழுவதும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அது பரிசுத்தம், உண்மை, நீதி. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேற ஒண்ணுமே கர்த்தர் எதிர்பார்க்கல. நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அந்த பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம்முடைய சரீரத்தை கனமுள்ளதாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ரொம்ப கவனமாச்சிடுங்க. இந்த சரீரம் என்ன செய்ய அழிஞ்சிடக்கூடாது. அந்த மோக இச்சைகளுக்குள் பட்டு தூக்கம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு உலகமே இச்சைகளுக்குள் கிடக்கிறது, பாவத்துக்குள் கிடக்கிறது, கற்பம் தரிக்கப்பட்டு கிடக்கிறது. அநேக பேர் சிக்குண்டு அதிலிருந்து விலக முடியாதபடிக்கு அநேக பேர் என்ன செய்ய சிக்குண்டு கிடக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த சாத்தானுடைய அந்த அடிமைத்தனத்திலே சிக்குண்டு கிடக்கிறான். இந்த சாத்தானும் இச்சித்தான், நான் உன்னதத்துக்கு ஏன் ஏறக்கூடாது, உன்னதமானவருக்கு ஏன் ஒப்பாக கூடாது என்று இச்சித்தான். அருமையானவளே, அதனாலே அந்த இச்சை அவனுடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன்னுடைய சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே
இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறாரே, நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறாரே. அப்ப இந்த விஷயத்திலே ஒருவனை மீறக்கூடாது, மீறி போய்விடக்கூடாது. தன் சகோதரனை வஞ்சியாமலும் அன்றைய பிள்ளை இச்சை இது இருந்தா நல்லா இருக்குமே, சகோதரனை வஞ்சித்து எடுக்கிற சில சூழ்நிலைகள், இந்த இச்சை. அன்பானவர்களே, சொல்ல போனால் ஆபேலே யாக்கோபு வஞ்சித்து எடுத்தான். அந்த சொத்தை ஆளுகை செய்ய முடிந்ததா? அதை போட்டுவிட்டு ஓடவல்லவா முடிந்தது? சகோதரனை வஞ்சிக்கிறது, சகோதரனுடைய சொத்தை இச்சிக்கிறது, சற்று கூளை கொடுத்து எழுதி வாங்குகிறது. தேவனுடைய வேதனை. இவ்வேதம் என்ன சொல்கிறது? சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே, எச்சரிக்கை சாட்சியாக எச்சரிக்கிறார். அந்த இச்சை ஆண்டவர் சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட கற்பனை, 7வது 10வது கற்பனை. அந்த இச்சை அது நமக்கு தேவை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது வசனம், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நான் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவரா இருக்கிறாரே. உனக்கும் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நீயும் நானும் நியாயஸ்தலத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டி இருக்கிறது. அந்த இச்சை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பாவத்திலே கிடந்த நம்மை, சாபத்திலே கிடந்த நம்மை, பிசாசினுடைய கையிலே சிக்கப்பட்டிருந்த நம்மை தூக்கி எடுத்து பரிசுத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு நடத்துவாரா? அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தலின தேவனையே அசட்டை பண்ண. நீ எந்த காரியத்திலும் நீ இச்சிப்பாயானால், உன்னுடைய ஜீவியங்களிலே ஒரு இச்சை பெருகுமானால், வேதம் சொல்லுகிற ஆகையால் அசட்டை செய்கிறோம். யாரை அசட்டை செய்கிறோம்? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது மனுஷனை அல்ல. உன்னுடைய இச்சை இருக்க 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 நம்முடைய பரிசுத்த ஆவியை நீ தேவ தந்தரின நீ தேவனையே நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய், அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பாவம் இச்சையானது கற்பம் தரித்து இச்சை இழுக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை சிக்க வைக்கிறது. அது என்ன சோதிக்கப்படுகிறது, அது கற்பம் தரிக்கப்படுகிறது, வளர்ந்து பாவத்தை பெருக்குகிறது. பாவம் மரணத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது, மரணத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த யாத்திராகமும் அந்த 20ஆம் அதிகாரத்திலே, அந்த 20ஆம் அதிகாரத்திலே அந்த 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்த 14ஆம் வசனம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் 7ஆவதும் அந்த 10வது கற்பனை என்ன? அந்த விபச்சாரம், அதை இச்சை செய்யாதிருப்பாயாக. 17ஆம் வசனம் சொல்ல, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. நீ நல்ல வீட்டை கட்டு, அதோட பெரிய வீட்டை கட்டு. தேவ பிள்ளைகளே, இச்சித்து அதை எடுக்காத. பிறனுடைய மனைவியாவது, மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. எவ்வளவு அருமையாய் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தேவனுடைய கட்டளை ஆண்டவர் மோசே மூலமாக இந்த சீனா மலையிலே கொடுத்த கட்டளை என்ன? தேவ பிள்ளையுடைய அடிமைத்தனமாகி வீட்டிலிருந்து எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுகிறார். அந்த தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன? உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின
உன் தேவராகிய கர்த்தர் நானே. அதனாலே பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இச்சியாதிருப்பாயாக. அதாவது வீட்டை இச்சியாதே, பிறனுடைய மனைவி இச்சியாதே, பிறனுடைய வேலைக்கான இச்சியாதே, அவனுடைய எருதை இச்சியாதே, அவனுடைய கழுதையை இச்சியாதே, அந்த பிறனுக்குண்டான யாது ஒன்றையும் நிச்சயாதே, இச்சியாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? அது பாவத்தை கொண்டு வருகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே என்ன, இது மாமிசத்தினுடைய கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இச்சை என்ன செய்கிறது? மாமிசத்துடைய வெளிரங்க கிரியைகளில் முதல் 4 கிரியைகள் இருக்கிறது. அது 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். என்னங்க? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், படியுங்கள். அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாமிச இச்சைகளை நிறைவேற்றாதபடி இருப்பீர்கள், நிறைவேற்றாதிருப்பீர்கள். அந்த மாமிச இச்சையின்படி நடந்தால் ஆவிக்குரிய இச்சை, ஆவிக்குரிய நிலைமை போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக செயல்படுகிறது. ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் செயல்படுகிறது. மாமிசம் இச்சை, அதாவது மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவர் என்ன செய்கிறது? இச்சிக்கிறது. பவுல் சொல்கிறான், நாங்கள் விரும்புகிறதை செய்யாமல் அந்த விரும்பாத செய்த பாவமே எங்களை ஆளுகை செய்கிறது என்று சொல்லுகிறார். ஆளுகை செய்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த இச்சை என்ன செய்கிறது? செய்யாதபடி ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று போராடி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது அந்த இச்சை. அன்பானவர்களே, நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தொடர்ந்து நான் தருகிறேன். அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். இப்பொழுது இன்று இந்த வார்த்தையை நான் உங்களோடு நான் முடிக்கப் போகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இச்சைகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோமாப்பா. வேதம் சொல்கிறபடி மாமிசத்துக்கு விரோதமாக ஆவிக்கு விரோதமாகவும் மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று பார்த்தோம். ஆண்டவரே, அந்த இச்சை கற்பந்தரிக்கிறது, அது மரணத்தை பிறப்பிக்கிறது பார்க்கிறோம். மக்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது உமக்கு பிரியமில்லாத இச்சைகள் இருக்குமானால் அதை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் மூலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.